ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, ஆன்லைன்ல நம்மளுடைய ஸ்கில்ல எப்படி மணியா கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன பிசினஸ் மாடல் லைவ் ப்ரூஃபா உங்களுக்கு நான் ஷோ பண்றேன். ஸோ என்னுடைய ஸ்க்ரீன்ல வாங்க. இது என்னுடைய ஹோஸ்டிங்கரோட அக்கவுண்ட். இதுல உள்ள வந்துட்டோம் அப்படின்னா, பாருங்க மேல வெப்சைட்ஸ்ங்கிறத நான் கிளிக் பண்றேன். ஸோ இந்த ஹோஸ்டிங்கர்ஸ் வந்து இப்போ ரீசெண்டா பர்ச்சேஸ் பண்ணதாம். இதுல இங்க பாருங்க 14 வெப்சைட்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இது எப்பனா ஜஸ்ட் லாஸ்ட் மந்த். ஸோ அதனால தான் என்னால் யூடியூப்ல அந்த அளவுக்கு ப்ராப்பராக வர முடியல. ஓகேவா? ஸோ 14 வெப்சைட்ஸ் 1 மந்த்தில் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன்னா, ஒரு ஆவரேஜ் வேல்யூ ஒரு வெப்சைட்டுக்கு 10,000 மினிமல் வேல்யூவாக போட்டுக்கங்க. ஸோ 10,000 போட்டிங்கன்னா கூட 1,40,000 நான் இங்கே வெப்சைட் லாஸ்ட் மந்த் மட்டும் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்காக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். அது எல்லாத்தையும் தாண்டி இதில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா ஹோஸ்டிங்கருக்கு தான் நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 4,000 தான். இதில் அன்லிமிட்டடில் வெப்சைட் நான் கிரியேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ 4,000 ஸ்பெண்ட் பண்ணி நான் கிட்டத்தட்ட 1,40,000 அப்படின்னா என்னுடைய சேலரி 40 கட் பண்ணால் கூட ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1,00,000 நான் வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு உங்ககிட்ட கண்டிப்பாக ஸ்கில் வேணும். ஆன்லைனில் நான் ஏர்ன் பண்ண நினைக்கிறேன், பட் என்னால் எந்த மாதிரி ஒரு ஜாபை சூஸ் பண்ணுறது, எப்படி நான் பண்ணுறது, எனக்கு இருக்கிற ஸ்கில் என்ன அப்படி இப்படின்னு தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ பூமாக ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெப்சைட் கிரியேட் பண்ணுறது தான். இதுக்கு பெருசாக கோடிங்கோ இல்லை ராக்கெட் சயின்ஸ் மாதிரி அந்த நாலேஜ் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. பேசிக்கான ஸ்கில் இருந்தால் போதும். அண்ட் முக்கியமான விஷயம், நான் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரே கிடையாது. பட் நான் இவ்வளோ பேருக்கு வெப்சைட் கிரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட் வேர்ட்ப்ரெஸ்ல ட்ராக் அண்ட் ட்ராப் மெத்தட் தான். இதை பற்றி நான் நிறைய வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கேன். ஒருவேளை நீங்கள் இந்த ஸ்கில்ல ஆன்லைனில் மணியை கன்வெர்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா ரொம்பலாம் டைம் தேவையில்லைங்க. ரொம்ப ஈஸியாக கற்றுக்க முடியும். யார் வேணாலும் ஒரு பிகினராக தாராளமாக பண்ண முடியும். பட் இந்த ஸ்கில்க்கு இந்த அளவுக்கு வேல்யூ இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கூகுளில் போய் கூட சர்ச் பண்ணி பாருங்கள். ஈவன் நான் கூட செக் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், வாட் இஸ் ஆவரேஜ் இன்கம் ஆஃப் ஃப்ரீலான்சிங் வெப் டெவலப்பர் அப்படின்னு போட்டால் கூட கிட்டத்தட்ட 4.2 lakhsங்கிறது ஒரு தாராளமாக ஏர்ன் பண்ணுறாங்க. பட் இது எல்லாமே வெளியில் அவங்களுடைய கெப்பாசிட்டி, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து இருக்குது, எந்த மாதிரி வெப்சைட் கிரியேட் பண்ணுறாங்கிறது தான். பட் வெப்சைட்டுக்கு இந்த அளவுக்கு உங்களுக்கு நெசசிட்டி இருக்குது அப்படின்னு கேட்டால், நீங்கள் ஆன்லைனில் ஒரு ஆட்சன்ஸ் பண்ணி ஏர்ன் பண்ணோம் அப்படின்னாலும் வெப்சைட் வேணும். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்க்கு, இ-காமர்ஸ் வெப்சைட்டு, இல்லை நீங்கள் லோக்கல் பிஸ்னஸை ஆன்லைனில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு, இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணணும், பிளாகிங் பண்ணணும். ஸோ இது எல்லாமே கூகுளில் ஒரு விஷயம் வரணும்னா கம்பல்சரி வெப்சைட் வேணும். ஸோ இப்போ வெப்சைட் தான் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனுக்கே வந்து ஒரு அடையாளம், ஒரு வேல்யூ. அவங்களோட பிஸ்னஸ்க்கு நெக்ஸ்ட் லெவல் அதுதான். ஸோ அல்டிமேட்டாக வெப்சைட் ரொம்ப முக்கியம். இதுக்காக நிறைய பேர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும், பட் சில பேருக்கு வந்துட்டு அந்த கிளைண்ட்டை பிடிக்க தெரியாமல் நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறாங்க. பட் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கற்றுக்கிறேன், ஆட்சன்ஸ் கற்றுக்கிட்டு உள்ள வந்தவங்க எல்லாருமே வெப்சைட் கிரியேஷன் ஏஜென்சியாகவே நிறைய பேர் மாதிரி கம்பெனி வச்சிருக்காங்க. ஸோ இதை தான் வந்து நிறைய இடத்துல நான் சொல்லிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு வெப்சைட் ஸ்கில்லை வந்து நீங்கள் கற்றுக்குங்க. ஃப்ரீ மெத்தட்லையும் பண்ணலாம், பெய்டு மெத்தட்லையும் பண்ணலாம். பட் வெப்சைட் எப்படி பண்ணுங்கிறது தெரியலனா எந்த மெத்தடுமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஆட்சன்ஸ் இந்த மாதிரி நான் சொல்லிக் கொடுத்த எல்லா மெத்தடுக்குமே கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்கில் வேணும். வெப்சைட் எப்படி கிரியேட் பண்ணுறங்கிற ஸ்கில். ஸோ இதை பற்றி நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இங்கே யூடியூப்பில் நான் சர்ச் பண்ணி கற்றுக்கிறேன் அப்படின்னா அங்கே வந்து ஓவர் சேச்சுரேட்டட் ஏகப்பட்டது கொடுத்து வச்சிருக்காங்க. பட் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி முடிக்குன்னு தெரியல அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. நம்மளுடைய யூடியூப் சேனல்லையே நம்ம வந்து ஒரு பிளேலிஸ்ட்டே கொடுத்துருக்கோம். நீங்கள் வேணால் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். எப்படி வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுங்கிறத, எப்படி ஆரம்பித்து எப்படி முடிக்கணுங்கிறத கொடுத்துருக்கேன். பட் அதெல்லாம் இன் டெப்த்தாக டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் எனக்கு இமெயில் பண்ணதுனால நான் இப்போது பிளாகிங் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி தனியாக கொடுத்துருக்கேன். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நான் 6-in-1 கோர்ஸாக தான் கொடுத்தேன். பட் எனக்கு பிளாகிங் மட்டும் வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டு இருந்தனால, ஸோ நம்ம அதையும் வந்து ஸ்பிளிட் பண்ணி அண்ட் அப்டேட் பண்ணி அதில் என்னென்னலாம் இருக்கும், எப்படி வந்து வெப்சைட் ஆரம்பிக்கிறது, வேர்ட்ப்ரெஸ்னா என்ன, எப்படி டொமைன் பர்ச்சேஸ் பண்ணுறது, எப்படி ஹோஸ்டிங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது, எப்படி இன்டிகிரேட் பண்ணுறது, இது எப்படி கூகுளுக்கு கொண்டு போகிறது, இது எப்படி ரேங்க் பண்ண வைக்கிறது. நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் தேவை அப்படின்னா நம்ம கூகுளில் தேடும்போது ஃபஸ்ட்டு வந்து நிற்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ, வெப்சைட்டு, இந்த மாதிரி விஷயத்தை எல்லாமே எஸ்இஓ பண்ணால் தான் மேலே வரும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எப்படி லேர்ன் பண்ணணும், இது தெரியாமல் நான் பாட்டுக்கு ஜஸ்ட் யூடியூப்ல இருக்கிறத எடுத்து வச்சு காப்பி வேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகும்னா ரொம்ப கஷ்டம். ஸோ பேசிக்கான ஃபார்முலாஸ் எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் தாராளமாக அதை அடுத்த லெவல் கொண்டு போக முடியும். ஸோ ஒருவேளை உங்களுக்கு அப்படி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் கொடுக்குறேன். நம்மளுடைய வெப்சைட் தான், ஓகேங்களா, entrepreneurtamil.com. இதில் உள்ளே வந்துருங்க. இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப லோயஸ்ட் ப்ரைஸில் கொடுத்துருக்கேன். ஸோ உள்ளே வந்தோடனே கோர்சஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. பட் அதுக்கு முன்னாடி இங்கே நம்மளுடைய கோர்ஸில் எவ்வளோ பேர் வந்து யூஸ் பண்ணி அவங்க எப்படி ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். அவங்க ப்ரூஃப்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு அது ஓகே அப்படின்னா மட்டும் கோர்ஸுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் மேஜரான ஒரு கோர்ஸ் 6-in-1 கோர்ஸ் அப்படிங்கிறது தான் இது. இதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய கம்யூனிட்டி மாதிரி நிறைய நம்ம வந்து வரக்கூடிய ஃபியூச்சர் கோர்சஸ் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகும். பட் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாகிங் கோர்ஸ். ஓகே, ஸோ இந்த கோர்ஸோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 299 மட்டும் தான் போட்டு வச்சிருக்கேன்.
நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா இப்பயே பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இது 1 ஆர் 2 டேஸில் இதோட காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிடுவோம். 499 இல்லைனா 799க்கு மாறிடும். ஸோ மறக்காமல் இதை பர்ச்சேஸ் பண்ணுங்கள். பட் நீங்கள் நம்மளுடைய கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கணும்னு நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், டிஃப்ரெண்டான ஸ்கில்லை டெவலப் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் 6-in-1 கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது இப்போ ரொம்ப லோயஸ்ட் ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்கேன். அண்ட் இதுக்கு முன்னாடி நம்மளுடைய கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் யாரும் இந்த பிளாகிங் கோர்ஸ் வாங்க வேண்டாம். இது ஆல்ரெடி 6-in-1 கோர்ஸ்லேயே கவர் ஆகிடும். ஓகேவா? ஸோ நம்மளோட ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் தெரியும் அவங்க எப்படி அவங்களோட ஸ்கில்லை அடுத்த லெவல் கொண்டு போகிறாங்கன்னு. ஒருவேளை நீங்களும் உங்களுடைய ஸ்கில்லை வேறு லெவலில் கொண்டு போகணும், பிளாகிங் கற்றுக்கணும், வெப்சைட் கிரியேட் பண்ணுறதெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த பிளாகிங் கோர்ஸை ஜாயின் பண்ணிக்கங்க. இப்போ இது 299ல் போயிட்டுருக்கு. மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ இதே மாதிரி ஒரு பெஸ்ட் வீடியோவோட இல்லை உங்கள் எல்லாரையும் நம்மளோட கோர்ஸோட இன்சைடில் பார்க்குறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஓகே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி ஒரு பெஸ்ட் வீடியோட நான் உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.